நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த 2 வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கடந்த 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா பில்லர் எப்படி நடணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். பில்லர் பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே 2 அடி இறக்கிருக்கிறோம். இப்போ பில்லருக்கு மேலே மூங்கில் கட்டிட்டு கீற்றுலாம் மேய்ஞ்சிட்டோம். இந்த கீற்று பார்த்திங்கன்னா 32 கட்டு நமக்கு தேவைப்பட்டது. ஒரு பக்கத்துக்கு 16 கட்டு. இப்போ நீங்கள் ஒருவேளை தகரம் மேலே போடலை அப்படிங்கிற பட்சத்தில் கீற்றுன்னு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுங்க. அதாவது இப்போ 32 கட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு 50 கட்டாக கூட தேவைப்படலாம். அது நீங்கள் மேயறதை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு மேலே தகர ஷீட் போடுறதுனால கீற்று நாம் கம்மியாக தான் மேய்ஞ்சிருக்கிறோம். ஏன்னா கீற்று அப்படிங்கிறது கூலிங் பர்பஸுக்காக மட்டும்தான். இப்போ இதுக்கு மேலே தகரத்தை போட்டோம்னா அந்த கீற்று நமக்கு லாங் லைஃப் மக்காமல் இருக்கும். அந்த தகரம் எப்படி ஃபிட் பண்ணணும் மேலே அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தகர ஷீட் நாங்கள் எல்லாமே புதுசாக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஒரு வேளை பழைய ஷீட் கிடைச்சதுன்னா அதை வாங்கி போட்டுக்கோங்க. பழைய இரும்பு கடைகளை விசாரிச்சிங்கன்னா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. நல்ல தகரமாக கிடைச்சதுனா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் விசாரித்தாலும் கிடைக்கல. அதனால் நாங்கள் இந்த புது சீட்டை போட்டிருக்கிறோம். உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதனோட காஸ்ட் உங்களுக்கு குறையும். அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் தகரம் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் விரிவாக சொல்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ள வீடியோ மட்டும்தான் நான் இந்த சேனலில் போடுவேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.